வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம ஹனி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் செய்யலாம். ஒரு பவுலில் 3/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். எக்லெஸ்ஸாக கேக் செய்யணும்னு நினைக்கிறவங்க தயிர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் 2 முட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் சர்க்கரையை மிக்சியில் பொடிச்சு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சர்க்கரையை மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்தோம் அப்படின்னா அது இப்போ குயிக்காக கரைஞ்சிரும். இப்போ இது ரெண்டையுமே ஒரு விஸ்க் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஃப்ளேவர் இருந்தது அப்படின்னா அந்த ஃப்ளேவர் தான் டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இது 1/4 கப் நெய்க்கு பதிலாக 3/4 கப் எண்ணெய்னாலும் சேர்த்துக்கிடலாம், இல்லைனா பாதினாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம இதை கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 அல்லனா 3 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும். நம்ம நார்மல் விஸ்க் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சும் மிக்ஸ் பண்ணலாம். இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த கட்டியாக இருக்கிறது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் நம்ம 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா 1/2 கப் சேர்த்துக்கலாம், இல்லைனா 1/4 கப் சேர்த்தாலே போதும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கக்கூடிய பால் எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதில் 1/2 கப் பால் சேர்த்துருக்கேன்.
நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்குன்றவங்க 1/2 கப் சேர்த்துட்டு கூடுதலாக 3-4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அந்த கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி வரணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கேக் டின்னை க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதில் எண்ணெயோ இல்லைனா நெய்யோ எதுனாலும் சேர்த்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பார்ச்மெண்ட் பேப்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதையும் அந்த கேக் டின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விரிச்சிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் நீங்கள் விரிச்சிங்க அப்படின்னா க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா நம்ம கேக் எடுக்கிறப்போ ஈஸியாக வந்துடும், இல்லைனா கீழெல்லாம் ஒட்டிக்கிடும். பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்ம க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். அவன் ப்ரீஹீட் ஆகிட்டுருக்கட்டும். இதுக்கிடையில் ஒரு சின்ன கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த சர்க்கரை கரைஞ்சிட்டு லேசாக திக்கான ஒரு சுகர் சிரப் நமக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விட்டலாம். ஏன்னா இது வந்து நம்ம கேக் மேலே நம்ம அப்படியே ஊற்றி விட போகிறோம். அப்போ தான் அது வந்து நல்லா அந்த கேக் சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே அந்த சுகர் சிரப்லாம் வந்து இருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டலாம். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் கொதிக்க விட்டலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம வந்து ஊற்றினா கேக் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டலாம். இது ஆறி நல்லா வார்மாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறக்கூடாது. ஓரளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கிறப்போ நம்ம இதில் 1/4 கப் தேன் சேர்த்துக்கிடலாம். தேன் சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சுகர் சிரப் வந்து இந்த சுகர் சிரப் ரொம்ப கட்டியாயிடக்கூடாது. அப்புறம் நம்ம தேன் சேர்த்தோன்னா அது ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். அதனால் அது ஓரளவுக்கு ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் நம்ம கேக் மேலே ஊற்றுனா அப்சர்வ் பண்ணுற கன்சிஸ்டன்சியில் இருந்தது அப்படின்னா நம்ம தேன் சேர்க்குறப்போ அது லைட்டாக தான் திக்காகும். இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அவன் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை 40 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு 40 நிமிஷம் பேக் பண்ணிடலாம். ப்ரீ ஹீட்டட் அவனில் ஃபஸ்ட்டு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 40 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே அவனில் வச்சிடலாம். இப்போ இது பேக் ஆகிடுச்சு. இப்போ 4 சைடுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பிளேட்லேயோ அதெல்லாம் நீங்கள் கேக் ஸ்டாண்ட் எதுலனாலும் வச்சு இப்படி இன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இது நல்லா பேக் ஆகிடுச்சு. இது லேசாக ஆறட்டும். இந்த கேக் லேசாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஓட்டையாக போட்டுக்கலாம்.
அப்போ தான் நம்ம அந்த சிரப் ஊற்றுறப்போ எல்லாமே உள்ளே போய் கீழே உள்ள அந்த ஸ்லைஸோட கீழே உள்ள பீஸ் வரைக்கும் நமக்கு வந்து அந்த சுகர் அந்த சிரப் வந்து உள்ளே வரைக்கும் இறங்கியிருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி டூத் பிக் வச்சு குத்தி விட்டுக்கலாம். இப்போ இதை குத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம். லேசாக அந்த கேக் அப்சர்வ் பண்ண அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றலாம். நம்ம ஃபுல்லாக ஊற்றுறோம் அப்படின்னா எல்லாம் கீழே வந்துடும். அதனால் ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்பி மேலே டூத் பிக் வச்சு லேசாக குத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா அப்சர்வ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்படி கேக்கோட ஃபுல் போர்ஷனுக்குமே நம்ம வந்து ஊற்றிடலாம். திருப்பி நம்ம ஊற்றுறப்போ எல்லாமே உள்ளே இறங்கிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு ஜாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் எடுத்துக்கலாம். நான் இதில் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவை எடுத்துக்கலாம். நீங்கள் 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவை எடுத்துக்கலாம். இப்போ இதை பேனில் வச்சு இதை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து இது நல்லா மெல்ட் ஆயிரும். இது மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மேலே அது அப்படியே ஒரு லேயர் மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஹனி சிரப் நம்ம ஊற்றுனது, அதுக்கப்புறம் இந்த ஜாம், இந்த எல்லா ஃப்ளேவருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே மேலே ஊற்றிடலாம். மேலே ஊற்றிட்டு இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டிய தேவையில்லை. அது உடனே செட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கேக் மேலே ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம எல்லா சைடுமே படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இல்லை ஸ்பூன் வச்சுனாலும் நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டலாம். இது அப்படியே இருந்தாலும் செட் ஆன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா செட் ஆன மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆன மாதிரி ஆயிரும். நம்ம அப்போவே சாப்பிட போகிறதா இருந்தால் அப்படியே எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான ஹனி கேக் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதேமாதிரி மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு என்ன ஷேப்பில் உங்களுக்கு ஸ்லைசஸ் தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரெக்டாங்கிள் சைஸில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா பேக்கரியில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஹனி கேக் கிடச்சிரும். இப்போ இதில் நம்ம டெசிகேட்டட் கோகோனட் நம்ம வந்து இதில் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு. இப்போ நமக்கு தேவையான ஸ்லைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம்.